Taste the Daily. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. அகிம்சை எனும் அறப்போரால் ஆங்கிலேய ஆதிக்க அடக்குமுறையை எதிர்த்து போராடி வென்றிட்ட 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நம் தாய் திருநாடு விடுதலை பெற போராடி தன் இன்னுயிர் நீத்த தியாகச் செம்மல்களை போற்றி வணங்கி நினைவு கூர்வதாகவும் பொதுச் செயலாளர் அறிக்கை. குடும்ப ஆட்சி எனும் மன்னராட்சி தத்துவத்தின் இன்றைய நீட்சிகள் அகற்றப்பட்டு நம் முன்னோர்கள் போராடி பெற்ற மக்களாட்சி நிலைத்திடவும் மாநில நலன் காக்கும் நல்லாட்சி அமைந்திடவும் உறுதியேற்போம். சுதந்திர தின நன்னாளில் நம் நாடு போற்றும் உத்தமர்களை மனதில் நிறுத்தி உறுதியேற்போம். வாழிய பாரத மணித்திரு நாடு என புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. சுதந்திர இந்தியாவின் செங்கோட்டையில் முதலில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியை வழங்கிய பெருமைக்குரிய ஊர் குடியாத்தம். குடியாத்தம் எழுச்சி பயணத்தில் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் கழக பொதுச் செயலாளர். சுதந்திர இந்தியாவின் செங்கோட்டையில் முதலில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியை குடியாத்தம் பகுதியில் நெய்து கொடுக்கப்பட்டது என்றது பெருமைக்குரிய பகுதி. அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா வலுவான பதிலடி கொடுத்தது என பெருமிதம். குடிமக்களை காக்க இந்தியா வலுவாக நடவடிக்கை எடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் பேச்சு. நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி சுதந்திர தின வாழ்த்து. நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை நனவாக்கவும் வளர்ந்த பாரதத்தை கட்டி எழுப்பவும் இன்னும் கடினமாக உழைக்க இந்த நாள் நம்மை ஊக்குவிக்கட்டும். ஜெய்ஹிந்த் என பிரதமர் மோடி வாழ்த்து செய்தி. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் மோடி. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை. நூற்று 40 கோடி மக்களின் மனசாட்சியாக இந்திய ராணுவம் செயல்பட்டு வருவதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பகல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நம் ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என பிரதமர் மோடி பேச்சு. தற்சார்பு என்பதே புதிய இந்தியாவின் முழக்கம் என்றும் இந்திய தயாரிப்புகளை கண்டு உலகம் வியப்பதாகவும் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி நிகழ்ச்சி. இந்த ஆண்டு தீபாவளியில் மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அடுத்த கட்ட மாற்றங்களை இந்த தீபாவளிக்கு கொண்டு வர உள்ளதாகவும் பிரதமர் மோடி உறுதி. ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக சிறப்பு திட்டம் இன்று முதல் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. 3,50,00,000 இளைஞர்கள் இந்த சிறப்பு திட்டம் மூலம் பயன்பெற உள்ளதாகவும் பிரதமர் மோடி நம்பிக்கை.
ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்த 36 விமானப்படை வீரர்களுக்கு வீரதீர விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. சிறப்பாக பணியாற்றிய 9 இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு நாட்டின் மிக உயர்ந்த வீரதீர பதக்கமான வீர் சக்ரா விருது அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை உள்ளிட்டவற்றில் வீரதீர செயல்கள் மற்றும் சேவைகளுக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 32 பேர் உட்பட 1090 பேர் தேர்வு. 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி உட்பட நாடு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்த கட்டிடங்கள். பல நகரங்களில் மத்திய அரசு அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்களில் மின்னொளி அலங்காரம். எழுபத்து 9வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்புகள் தீவிரம். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது. இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும், ரசாயன போதைப்பொருள் பயன்பாடு உச்சமாக உள்ளதென்றும் தமிழக ஆளுநர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்விச் சூழல் தொடர்ந்து சரிந்து வருவதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஏழைகள், விளிம்பு நிலையில் இருப்போருக்கு எதிரான கல்வி மற்றும் சமூக பாகுபாடு ஏற்புடையதல்ல என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் 50%த்திற்கும் அதிகமான உயர்நிலை பள்ளி மாணவர்களால் கூட்டல், கழித்தல்களை கூட 9ஆம் வகுப்பு மாணவர்களால் சரியாக செய்ய இயலவில்லை என தமிழக ஆளுநர் வேதனை. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும், ஆண்டொன்றுக்கு 20,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் தெரிவிப்பதாக ஆளுநர் அதிர்ச்சி தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 31வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் பரப்புரை. முப்பது லட்சம் பெண்களுக்கு 52 மாதங்கள் கடந்த பிறகு உரிமை தொகை கொடுப்பதாக ஸ்டாலின் கூறுவது வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் என கழக பொதுச் செயலாளர் கடும் குற்றச்சாட்டு. ஏழை மக்களின் மீது உண்மையான அக்கறை இல்லாத ஸ்டாலின் ஆடும் நாடகம் இது என கேவி குப்பம் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் சாடல். விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறோங்கிறார். 52 மாசம் கழிச்சு 52 மாசம் கழிச்சு விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. எதுக்காக? அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்தா கொடுக்குறாரு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து அந்த மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். மக்களை பற்றி சிந்திப்பதில்லை, அந்த ஏழை குடும்பத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ஆக அவர்களுக்கு மக்களுடைய வாக்கு தேவை. திமுக போல அதிமுக நிறம் மாறும் கட்சியல்ல என்பதால் இஸ்லாமியர்கள் பயப்பட தேவையில்லை. இன்னும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வர இருப்பதாகவும், தேர்தலில் வென்று தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் பொதுச் செயலாளர் சூளுரை. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. நாங்கள் எப்பொழுதும் நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி நிறமாகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. ஆகவே சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இன்னும் அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்றன. எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சூழலை அதிமுக அரசு உருவாக்கி தரும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் எழுச்சியுரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகின்ற பொழுது இதில் இஸ்லாமிய பெண்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை அதிமுக அரசு உருவாக்கி தரும். தமிழ்நாட்டில் சிறந்த நிர்வாகத்தை தந்ததற்காக அதிமுக தேசிய அளவில் 140க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள நிலையில் ஊழலில் திமுக ஆட்சி முதலிடம் பிடித்துள்ளது. குடியாத்தத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேசிய அளவில் உள்ளாட்சி துறையிலே சிறப்பாக செயல்பட்டு 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். 140 விருதுகள் தேசிய விருது உள்ளாட்சி துறையில் மட்டும். கூட்டுத்துறையில விருது, போக்குவரத்து துறையில தேசிய விருது, அதே போல மின்சாரத்துறையில தேசிய விருது, சமூக நலத்துறையில தேசிய விருது, உயர்கல்வித்துறையில தேசிய விருது, இப்படி பல துறையில தேசிய அளவில் விருதை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாங்கள் பெற்றோம். திமுக என்ன பெயர் பெற்றிருக்குது? இந்தியாவிலேயே ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறதா? பொருளாதாரத்தை உயர்த்தும் விவசாயம், தொழில், சேவை ஆகிய மூன்றும் திமுக ஆட்சியில் நசிந்து விட்டதாக குடியாத்தம் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில தனி மனித வருமானம் உயர்ந்திருக்குங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கிற மாதிரி. நாங்க கேட்டோம், இது கணக்குக்கு வேணா சரியா இருக்கும், மக்களுக்கு உதவாது. உங்களுடைய புள்ளி வரும், மக்களுக்கு பொருந்தாது. காக்கும் கடவுளாம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த திருநாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் உள்ளம் மகிழ்ந்து கொண்டாடும் இந்நன்னாளில் அனைவருக்கும் எனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக பொதுச் செயலாளர் அறிக்கை. கிருஷ்ண பகவானின் கீத உபதேசத்தை நாளும் மனதில் கொண்டு கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் ஒவ்வொருவரும் அறத்தை போற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள். தர்மத்தை நிலைநாட்டிட உறுதியேற்போம் என கூறி புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி நல்வழியில் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அறிக்கை. சுதந்திர தினத்தை ஒட்டி கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி உயர்நிலை பள்ளி மற்றும் துவக்க பள்ளிகளில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய SP வேலுமணி EA பழனிசாமி அறக்கட்டளையின் சார்பில் கல்வி உதவிகளை வழங்கினார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி மத்திய அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை. ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகம், சுங்கத்துறை அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம் மற்றும் GST அலுவலகங்களில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம்.
நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை ஒட்டி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 147 அடி உயர ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்த தீட்சிதர்கள். சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டதால் தரிசனத்திற்கு வருகை புரிந்த பக்தர்கள் மகிழ்ச்சி. திருச்சியில் தனியார் பேருந்து முன்னால் நிறுத்தியிருந்த காரை எடுக்குமாறு கூறி ஹாரன் அடித்ததால் ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய திமுக பிரமுகர். ஆளும் கட்சி திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் காவல்துறையினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு. மூன்று நாள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள். பேருந்துகள் இல்லை என போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது தடுத்து நிறுத்திய போலீசாருடன் பயணிகள் வாக்குவாதம். எல்லா பஸ்ஸும் புக்கிங் இருக்கு. நாங்க எவ்வளவு 2 மணி நேரமா வெயிட் பண்ணுறேன் சார். உள்ள கேட்டால் 7:30ல இருந்து பஸ் இல்லைங்க. அதில் 3 மணி நேரமா பஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஒரு பஸ் நிக்குது, சும்மா தான் நிக்குது, பேருக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. பஸ் எல்லாமே நிக்குது, சும்மா நிக்குது. அதுதான் இங்க மெயின். பண்டிகை காலங்கள் மற்றும் தொடர் விடுமுறை காலங்களில் கிளாம்பாக்கத்தில் இருந்து வெளியூர்களுக்கு போதிய பேருந்துகளை இயக்காமல் மக்களை வஞ்சிக்கும் திறனற்ற திமுக அரசு. வரும் பேருந்துகள் எல்லாம் முன்பதிவு பேருந்து என கூறுவதாகவும் இந்த திமுக அரசு இருந்தும் என்ன பயன் என பயணிகள் ஆவேசம். சாப்பாட்டுக்கு ஒண்ணு தண்ணி உங்க சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்களை ஒரு பக்கம் வச்சு நாங்க பஸ்ஸுக்கு அழைச்சிக்கிட்டு கிடக்கோம். இங்க எங்க கேட்க விடுற கேட்டா தானே சொல்றதுக்கு நாங்க கேட்டா தானே மருந்து சொல்றதுக்கு நாங்க எல்லா ரிசர்வ்ஸும் புக்கிங்ல இருக்கு. இப்போ நாங்கள சாதாரண மக்கள் எங்க போகுது? அது எல்லா கவர்மெண்ட் கோயம்பேட்டில் அவ்வளோ பஸ்ஸு நிற்கிது. 300 பஸ்ஸுக்கு மேலே சும்மா தான் போட்டு வச்சிருக்கானு. மற்ற இதையும் இப்போ வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியதானே டிஎம்கே. இந்த ஆச்சு இது. அங்கேருந்து கோயம்பேட்டில் இத்தனை வருஷம் வந்து நான் சென்னையில் வந்துட்டு இருக்கேன். கோயம்பேட்டில் இந்தமாரி இது பஸ் இல்லைன்னு போனதே இல்லை. நான் இது புக்கிங் ஆகிருக்கு, புக்கிங் இருக்கு. ஏன் புக்கிங் பண்ணுறீங்க? பஸ் இல்லையா? எல்லாம் லோக்கல் பஸ் எல்லாம் ப்ரைவேட்டில் விடுறீங்களா? இது ப்ரைவேட்டில் விட்டுட்டு போக வேண்டியதானே. நாங்கள் 1500 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வந்தோம். இப்போ நான் 1500 ரூபா கொடுத்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போக முடியுமா? கோயம்பேடுனா எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அழகா போய் நின்றோம். இத்தனை வருஷமா போயிருந்தா அந்த கோயம்பேட்டுல இருந்து இந்த வருஷம் தான் இங்க வந்து மாட்டிக்கணும். 2000 பஸ் புதுசா விட்டுன்னு சொல்றாங்க சார். அந்த பேருந்து இன்னொரு நாங்க பார்க்கவே இல்லையே சார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மணிக்கணக்காக காத்திருந்தும் பேருந்துகள் வராததால் மன உளைச்சலுக்கு உள்ளான பயணிகள். நள்ளிரவை கடந்தும் பேருந்து கிடைக்காததால் பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் நடைமேடையில் தூங்கிய சோகம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உணவகங்கள், போதிய கழிவறைகள் என அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவித்த பயணிகள். போதிய ஏடிஎம்களும் இல்லாததால் பணம் எடுக்க நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்த பயணிகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து மதுரை வரை இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் 4000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் நெல்லை, சேலம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கே 3000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் வேதனை. மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பல மடங்கு உயர்ந்த விமான டிக்கெட்டுகள் விலை. சாதாரண நாட்களில் 4000 ரூபாயாக இருந்த சென்னை மதுரை விமான கட்டணம் இன்று 4 மடங்கு அதிகரித்து 16,769 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிருப்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைய எதிர்ப்பு தெரிவித்து 14வது முறையாக தீர்மானம். புதிய விமான நிலையம் அமைக்க விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்களை கையகப்படுத்திய விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக மக்களிடம் இருந்து பெறப்படும் ஓடிபிக்கு எதிராக அதிமுக தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை நீட்டிப்பு. அரசியலமைப்புப்படி குடிமக்களின் நலன் கருதி ஓடிபி பெற தடை விதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் மாதம் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. கல்லறை திருநாளான நவம்பர் 1, 2ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரின் எதிர்ப்பை அடுத்து தேர்வு தேதி மாற்றம். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பகுதிக்கு வந்த திமுக எம்பி அருண் நேருவை முற்றுகையிட்டு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாதது குறித்து சரமாரி கேள்வி எழுப்பிய பெண்கள். என்ன செய்வதென்று அறியாது முழித்த அருண் நேரு மழுப்பலான பதில் கூறி தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடியதால் மக்கள் அதிர்ச்சி. உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் புதிய டிஜிபி பணி நியமனத்திற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. புதிய டிஜிபிக்கான நியமன நடைமுறை துவங்கப்பட்டதா இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அவகாசத்திற்கு மேல் அவகாசம் கேட்ட விடியா ஸ்டாலின் அரசுக்கு கண்டிப்பு. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை தமிழ், ஆங்கிலம், கணிதம் போன்ற அடிப்படை திறன் தேர்வில் 7,29,000 மாணவர்கள் தோல்வியின் மூலம் அதிர்ச்சி தரும் விடிய அரசு பள்ளிக் கல்வித்துறையின் வீழ்ச்சி. காலை உணவு திட்டம் நான் முதல்வன் என்று பெருமை பேசிய ஸ்டாலின், ஆசிரியர் பற்றாக்குறை, ஓராசிரியர் பள்ளிகள், நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் போன்றவைகளில் கவனம் செலுத்தாமல் கோட்டை விட்டதால் வீணா போன கல்வித்துறை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டிய குறுவை தொகுப்பு 1000 விவசாயிகளுக்கு மேல் இன்னும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. விண்ணப்பத்திற்கு 500 ரூபாய் வீதம் 1000 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் வரை வசூலித்தும் தொகுப்புகள் வழங்கப்படாததால் விவசாயிகள் வேதனை. அரசு ஒதுக்கீடு செய்த இடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டம். வீட்டுமனை பட்டா அளவீடு செய்து கொடுத்தால் மட்டும் தாங்கள் கலைந்து செல்வோம் என கூறி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எழுத்துப்பூர்வமான தீர்வு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து கலையிறது. இல்லைனாக்கா அவங்க பேச்சுவார்த்தை மூலயமா நாங்கள் அப்புறம் பண்ணி தரோம், நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அவங்க செஞ்சு தர வரையும் இங்கே தான் உட்காந்துருப்போம். காத்திருப்பு போராட்டம் நாங்கள் அறிவிச்சிட்டோம். அதனால இந்த இடத்த விட்டு நவுற போகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக மட்டும் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறதா இருக்கும், கலையிற மாதிரி இருக்கும். நீலகிரி மாவட்டம் மசனக்குடியில் நடுவழியில் பழுதாகி நின்ற விடிய அரசின் தகரடப்பா பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற அவலம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பழுதான அரசு பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்காமல் மக்களை வஞ்சித்து வருவதாக விமர்சனம். பொள்ளாச்சி அருகே வாடகை பிரச்சினை தொடர்பான தகராறில் விவசாயியை வெட்டி கொலை செய்துவிட்டு கொலையாளிகள் தலைமறைவு. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோவில் திருவிழாவில் உறவினர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த காவலர். பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய ஏவல் துறையே கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவது ஃபெயிலியர் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். சென்னை கோட்டூர்புரத்தில் குழந்தைகள் கண்முன்னே மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த கணவர். வட மாநிலத்தைச் சேர்ந்த சன்பகோர் என்பவர் குடும்பத்துடன் தங்கி காவலாளியாக வேலை செய்து வந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை அருவாமனையால் வெட்டி கொலை செய்த கொடூரம்.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டாஸ்மாக் கடை அருகே இரு தரப்பினர் உருட்டுக்கட்டை, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் 4 பேர் படுகாயம். டாஸ்மாக் கடையை அகற்ற பலமுறை கோரிக்கை விடுத்தும் வருமானத்தில் கண்ணும் கருத்துமாக உள்ள ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் பகுதியில் கோயில் பூசாரி மற்றும் வியாபாரி வீடுகளில் பூட்டை உடைத்து 128 சவரன் நகைகளை திருடிச் சென்ற கொள்ளை கும்பல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு இடத்தை தனிநபர் போலியாக பத்திரப்பதிவு செய்து அபகரிக்க முயற்சிப்பதை கண்டித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பந்தல் அமைக்க அனுமதிக்காததால் கொளுத்தும் வெயிலில் பெண்கள் உட்பட 7 பேர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளியில் உணவு வழங்குவதில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. மதுரை மேலூர் அருகே கள்ளாங்காடு பகுதியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கும்மியடித்து போராட்டம். விளைநிலங்கள் மற்றும் புராதன இடங்களை அழித்து சுடுகாடாக மாற்றும் முயற்சியில் மக்கள் விரோத திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக விவசாயிகள் கடும் தாக்கு. கள்ளங்காடு பகுதியில் தொல்லியல் சின்னங்கள் இருக்கிறது. முதல்ல அதுதான் 4000 வருடத்துக்கு முன்னாடி தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான கல் வட்டம் சொல்லுவாங்க, கல் பதாகைன்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாலி இருக்குது, இரும்பு காட்சி உலைகள் இருக்கு, இரும்பு உலைகள் அங்கே இருக்குது. இப்படிப்பட்ட இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 18 கிராம மக்கள் அங்கே தொடர்ந்து போராட்ட காலத்தில் மனுக்களை கொடுத்து வரைக்கும் நடவடிக்கை இல்லை. வெள்ள நிவாரணம், பயிர் காப்பீட்டுத் தொகை உள்ளிட்டவற்றை வழங்காததை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் மனு அளிக்க முயன்ற விவசாயிகளை விட மறுத்து விடிய அரசின் ஏவல் துறை அராஜகம். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த மின்வாரிய ஊழியருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஜெனரேட்டர் வசதி இல்லாமல் செல்போன் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்த்ததால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அவல நிலையை கண்டித்து மின்வாரிய ஊழியரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் நடப்பாண்டு 50,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்து 4 மாதங்கள் ஆகியும் அதற்கான பணிகளை தொடங்காத ஸ்டாலின் அரசு தொடர்ந்து அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். கோலாலம்பூரில் இருந்து கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் ஏசியா விமானம் இயந்திர கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் 158 பயணிகள் உட்பட 166 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஓராண்டுக்கு முன் எமிஸ் பணிகளில் இருந்து ஆசிரியர்கள் விடுவிக்கப்படுவர் என்று அறிவித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தற்போது மாணவர்களின் வருகை, நோய் அறிகுறிகள் என 150க்கும் மேற்பட்ட விவரங்களை தினமும் பதிவேற்ற உத்தரவு. கற்பித்தலுக்கு பதிலாக கணினி முன் அடிமையாக்குவதாக குற்றம் சாட்டும் ஆசிரியர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷின் முன்பு கொடுத்த வாக்குறுதி வெறும் வார்த்தையா என கேள்வி. நாடு முழுவதும் ஆண்டுக்கு சுமார் 20,000 பேர் நாய்க்கடியால் உயிரிழக்கும் நிலையில் ஏற்கனவே உள்ள விதிமுறைகளையும் சட்டங்களையும் அமல்படுத்தாத அரசின் செயலற்ற தன்மையால் பிரச்சினை உருவாகியுள்ளதாக 3 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு வேதனை. ஒரு பக்கம் மனிதர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தெருநாய்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நிலையில் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் கேள்வி.
ஆடி பரணியை முன்னிட்டு முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் குவிந்த பக்தர் கூட்டம். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் 3 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ரூபாயில் வருடாந்திர சுங்கச்சாவடி கட்டண பாஸ் திட்டம் இன்று முதல் அமல். புதிய பாஸ் திட்டம் தனியார் கார், ஜீப், வேன்களுக்கு மட்டும் பொருந்தும் என அறிவிப்பு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகார். பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா மீது வழக்கு பதிவு. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வார் மாவட்டத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 46ஆக அதிகரிப்பு. மீட்கப்பட்ட 167க்கும் மேற்பட்டோரில் 38 பேர் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் ரேபிட் பிரிவின் இறுதி சுற்றில் உலக சாம்பியன் குகேஷ் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் கருவானாவை வீழ்த்தியதுடன் புள்ளி போட்டியில் 4வது இடத்தில் உள்ளார் குகேஷ். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸில் நம்பர் 1 வீரர் ஜானிக் சின்னர் அரையிறுதிக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் முன்னணி வீராங்கனைகள் இன்று மோதல். சின்னத்திரை நடிகர் பாலா கதாநாயகனாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி திரைப்படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ஷெரீப் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் நடிகை நமிதா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டாததால் நடப்பு கல்வியாண்டில் காலி இடங்களின் எண்ணிக்கை 93,000ஆக அதிகரிப்பு. பொறியியல் துறையில் போதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க விடிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொறியியல் கல்வியை புறக்கணிக்கும் மாணவர்கள். முன்னாள் அதிபர் ஜோ பைடன் மகனிடம் $1 பில்லியன் நஷ்ட ஈடு கேட்டு ட்ரம்ப் மனைவி நோட்டீஸ். அவதூறு கருத்துக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மெலனியா எச்சரிக்கை. மன்னிப்பு கேட்க முடியாது என ஹண்டர் பைடன் திட்டவட்டம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் அலஸ்காவில் இன்று சந்திப்பு. போர் நிறுத்தம், வரி தொடர்பாக இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தையால் உலக அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பு. யுக்ரைன் போர் விவகாரத்தில் ஒப்பந்தம் செய்ய புட்டின் தயாராக இருப்பதாக ட்ரம்ப் நடவடிக்கை. யுக்ரைன் போரை நிறுத்தும் ட்ரம்பின் உண்மையான முயற்சிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு.